ஹாய் ஆல், நான் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு எங்கே கிளம்பி போனேன் அப்படின்னா, எங்கள் தாத்தா பாட்டியோட 54th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அன்னைக்கு அவங்கக்கிட்ட போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு அவங்கள பார்க்க கிளம்பி நானும் அவங்க ப்ளஸ் பாப்பா கிளம்பி போயிருந்தோம். நான் அவங்களுக்கு ஆல்ரெடி கேக் வழியிலே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்விக்கி டெலிவரி பண்ணிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா எங்கள் சித்தி ஸ்பெஷலாக வந்துட்டு முகல் ஸ்டைல் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க வித் லெஸ் மசாலா. இப்போ என் தாத்தா கிட்ட நான் போயிட்டு இந்த 54 இயர்ஸ் எங்கள் பாட்டி விச் மீன்ஸ் பூங்கோதை கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். How do you feel about living with பூங்கோதை? என்ன அனுசரிச்சு இவ்வளவு வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும். சொல்லு. அனுசரிச்சு போவாங்கலாம், அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. நல்ல மனை. எங்கள் தாத்தா சொன்னதை கேட்டிருப்பீங்க. அவங்க எப்போ இப்படி தான் எலியும் புனிய மாதிரி 2 பேருமே இடக்கு முடக்கா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்க கூட இருந்து பார்த்தோன்னா. ஏன்னா அந்த சண்டைலாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டாக்ஸிக்காலாம் இருக்காது. இட் வில் ஆல்வேஸ் பி ஃபன் அண்ட் லவ்விங். ஆக்சுவலி என் தாத்தா எப்படிப்பட்ட ஒரு மேன்னா, அந்த ஜென்ரேஷனில் ஒரு ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணுன்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ண ஒரு ஆள். நான் பார்த்த வரைக்கும் நான் என் பாட்டி கையால் சாப்பிட்டதை விட எங்கள் தாத்தா சமைச்சு நான் சாப்பிட்டது தான் அதிகம். வென்எவர் ஐ விசிட் நானியோட குக்கிங் தான் அங்கே இருக்கும். பூங்கோதைக்கு சப்பாத்தியோ எக் கிரேவியோ எதுவோ சரி, வீட்டில் யாரும் இல்லையா அவரே தான் எழுந்து சமைப்பார். நாங்கள் சித்தி வந்து பண்ணணும், இல்லை யாரா இருக்காங்க அவங்க பண்ணி கொடுப்பாங்க, அதெல்லாம் இல்லை. அவர் ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டு போயிடணும். பிகாஸ் அவங்க கொஞ்சம் சிக்கானவங்கன்றதால அவங்களுக்கு கரெக்டாக ஃபுட்டு போதா அப்படின்றது ரொம்ப பார்ப்பாரு. எதனா ஒன்று நம்ம சாப்பிட வாங்கிட்டு போய் கொடுத்தா கூட ஃபர்ஸ்ட் பூங்கோதை சாப்பிட்டால அப்பதாக்கு கொடுத்தீங்களா அப்படின்ற கொஸ்டின் தான் இருக்கும். அங்கே நம்ம கொடுக்கல அப்படின்னா கூட அவங்க வர வரைக்கும் அதை எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த பாதியை கரெக்டாக ஷேர் பண்ணிடுவார். ஹிஸ் சச் எ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஒரு நல்ல ஹஸ்பண்டுன்னு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் லைக் எவ்வளோ சொத்து சேர்க்கணும்னு இல்லை, எந்த அளவுக்கு அன்பு சேர்க்கணும்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவர் ஒரு 30 இயர்ஸாக பார்க்குறேன். அந்த 30 இயர்ஸாக அவர் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறத தான் பார்த்துருக்கேன். நாங்கள் மொத்தம் 6 பேரை பசங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப உரிமையாக அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்டோட சண்டையே போடுற ஒரு ஆளுங்க தான். ஸோ அன்றைக்கி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஜாலியாக அந்த டே முடிஞ்சுது. எங்கள் சித்தி வந்து அன்றைக்கி முகல் டைப்பில் அந்த பிரியாணி செஞ்சுருந்தாங்க, கூடவே சிக்கன் கிரேவி, சிக்கன் ஸ்டிவே எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நானும் ஸ்ரீநாத் பாப்பா 3 பேருமே அங்கேருந்து எல்லாருக்கும் பாபாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தட் வாஸ் அ குட் டே. ரொம்ப ஹாப்பியாக